ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. அளவற்ற அருளாளர் நிகரில்லா அன்புடையோன் அல்லாஹின் திருப்பெயர் கூறி அவன் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் சஹாபாக்கள், தாபியங்கள், தபவு தாபியங்கள் அனைத்து நல்லடியார்கள் மீதும் என் மீதும் உங்கள் மீதும் என்னை பெற்றவர்கள் உங்களை பெற்றவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய கருணையும் அருளும் என்றென்றும் நிலை வேண்டும் என்ற அந்த இனிய பிரார்த்தனைக்கு பின்னால் அன்பான சகோதரிகளே, தாய்மார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாராந்த வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெற்று வரக்கூடிய தர்பியா அமர்வில் இன்றைய திருமங்களை எல்லாம் இந்த இடத்துல மௌத்துக்கு பின்னாலுள்ள மண்ணறையோடு சம்பந்தப்பட்ட ஒரு தலைப்பில் சந்திக்கணும் என்று படிக்கப்பட்டிருக்கிறேன். மண்ணறையில் என்ன நடக்குது, கப்ருல்லுக்கு என்ன தான் நடக்குதுன்றதை நாங்கள் குர்ஆன் சுன்னாட ஒளியில் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. நிறைய உட்டடிப்புக்கள், நிறைய அதாவது புழு மூட்டைகள் நினச்ச மாதிரியெல்லாம் சொல்லுகின்ற செய்திகளை நாங்கள் பார்க்குறோம். கப்ருல்லுக்கு அது நடக்கும், இது நடக்கும், அப்படி இப்படின்னு எல்லாம். அப்போ அல்லாஹ்வும் தூதரும் சம்பந்தமாக என்ன சொல்லியிருக்கிறாங்க, இது நான் கட்டாயம் அறிய வேண்டிய தேவை இருக்குது. இப்படி ஒரு தலைப்பு இன்றைக்கு தெரிவு செய்யப்படுது என்று சொன்னால், நான் வாழ்கிற இந்த காலம் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர இதுதான் வாழ்க்கை, இதுக்கு இப்போ ஒரு வாழ்க்கையே இல்லைன்ற ரீதியில் வாழ்கிற பல நூறு மக்கள் உங்களுக்கு சமூகத்தில் பார்க்கலாம். நாங்கள் வாழ வந்திருக்கிறோம், மகத்தா பேச்சிடுவோம், அதுக்கு பிறகு இன்னும் ஒரு வாழ்க்கை இருக்குன்னு ஏற்றுக்கொண்டாலும் அப்படி ஒன்று இல்லைன்ற மாதிரி தான் அநேகமானவருடைய செயற்பாடுகள் இருக்கிறது நாங்கள் பார்க்குறோம். அப்போ உண்மையிலே ஒரு நாள் நிச்சயமாக நானும் நீங்களும் மரணிக்க இருக்கிறோம். உமர் கத்தாப் ரஸியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இன்றைக்கு அவர் முகத்தை, இன்றைக்கு இவர் முகத்தை, நேற்று அவர் முகத்தை இப்படி சொல்கிறீங்க, ஒரு நாள் நீங்கள் சொல்லுவீங்களா ஐக்குமே, என்ன இந்த உமரும் மரணித்து விட்டாருன்னு நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்றார். அதுதான் உண்மை. உலகத்தில் வாழ்ந்த மிகப்பெரியவர்கள் எல்லாம் இந்த மண்ணை விட்டு மன்னருளுக்கு போயாச்சு. நாங்களும் ஒரு நாள் இந்த மன்னருளுக்கு போகத்தான் வேணும். முதலாவது இது அகீதாவோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இது இந்த மன்னர வாழ்வுன்றது அகீதா, இல்முல் கைப், மறைவான அறிவோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அப்போ இதை ஏற்றுக்கொள்கிறதுக்கு ஈமான் தேவை. அதாவது நீங்கள் நானும் அல்லாவை கண்டு விசுவாசிக்கல, அல்லாவை கண்டு விசுவாசிக்கல, அல்லாஹ்வை நீக்கிறான். எப்படி அல்லாஹ்வை நீக்கிறான் எப்படி நிறுவ போகிறோம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாவை ஏற்றுக்கொண்டாங்க. இரவை பார்த்தாங்க, சூரியனை பார்த்தாங்க, சந்திரனை பார்த்தாங்க, நட்சத்திரத்தை பார்த்தாங்க, ஒவ்வொன்றையும் விதி என் ரப்புன்னு சொன்னாங்க. அல்லாஹ் தான் என் ரப்புன்னு முடிவுக்கு வந்தாங்க. அப்போ இதில் என்னென்னு சொன்னால், எப்படி நாங்கள் ரப்புல் ஆலமீன் அல்லாவை ஏற்றிக்கிறோமோ, இப்போ அகீதால் அடிப்படையில் உள்ளொன்று என்னென்னால், சில விஷயங்கள் கேள்வி கேட்காமல் ஏற்றுக்கொண்டால் தான் மூமீன். ஒன்றை படைத்த யார்? அல்லாஹ். வானத்தை படைத்த யார்? அல்லாஹ். பூமியை படைத்த யார்? அல்லாஹ். மலையை படைத்தது அல்லாஹ். உலகத்துக்கு எல்லாத்தையும் படைத்தது அல்லாஹ். அப்போ அல்லாஹ் படைத்தது யார்? அஸ்தக்ஃபிருல்லாஹ். அப்போ எனக்கு என்ன சொன்னால், இல்முல் கைப், மறைவான விஷயங்களை அல்லாஹ் தான் ஆரம்பமும், அவன் தான் இந்த உலகத்தை இயக்கிறவனும், அவன் தான் சர்வ வல்லமை கொண்டவன். அப்படி ஒரு கேள்வி வரப்பட அப்படியே வந்தால் அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் தூத்துன்னு சொல்லி நாங்கள் துப்பிக்கிறோம். நிச்சயமாக அல்லாஹ் தான் நித்திய ஜீவன் நிலையானவன். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். எது ஆயத்து குர்சியை பார்த்து நாங்கள் அல்லாஹ் கட்டாயம் விளங்கிக்கிறோம். பிரபஞ்சத்தை பார்க்கணும். இந்த வானத்தை படைத்தது யார்? பூமியை படைத்தது யார்? கோல் மண்டலத்தை படைத்தது யார்? இது எல்லாத்துக்கும் பின்னிக்கால நிச்சயமாக ஒரு சக்திக்கு, அதைத்தான் நாங்கள் அல்லான்னு சொல்லுவோம். இந்த மைக் சும்மா ஒன்றாகுதுன்றா ஏற்றுக்கொள்ளலாம், இந்த ஃபேன் சும்மாவே ஒன்றாக மாட்டா ஏற்றுக்கொள்ளலாம். ஏதோ ஒன்று நடக்கணும், அதை சுவிட்சை போய்த்து போடணும், அல்லது கையால் அப்படி தட்டணும், ஏதோ ஒன்று நடந்தால் தான் அது இயங்கும். அப்போ இந்த சூரியன் லைட்டு யார் போட்டு, சந்திரன் யாரை கொண்டு வார, இதை நாங்கள் அக்கீதாண்டு சொல்கிறோமே. அப்போ மறைவான விஷயங்களை ஈமான் கொள்ளணும், ஆள் மனதால் ஏற்றுக்கொள்ளணும். அப்போ ரப்புல் ஆலமீனை நாங்கள் பிரபஞ்சத்தை பார்த்து, அத்தாட்சிகளை பார்த்து, அல்லாஹ்வுடைய சொன்னத்தை கேட்டு ரப்பை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். மலக்குமார்கள் யார் சில கண்ணால் கண்டோமா? காணல. மலக்குமார்கள் ஒரு வர்க்கம் நிச்சயமாக இருக்கிறாங்கன்னே ஏற்றிக்கிறோம். வேதங்களை நாங்கள் பார்க்குறோம். ரசூல்மார்கள் லட்சத்துக்கு அதிகமான வந்துட்டு போனாங்கன்னு ஏற்றுக்கொள்கிறோம். மறும நாள் ஒன்று இருக்குன்னு நம்பி வச்சுக்கிறோம். எது சரி ஒன்று நடந்தால் முயற்சி பண்ணி பார்க்குறோம். கோர்ட்டு, வழக்கு, வம்பு, போலீஸுன்னு எல்லாம் ஓட்டுறோம். ஒன்றுமே சாத்தியப்படலை. ஏண்ட சொந்த காணியை பக்கத்து வீட்டுக்காரன் அபகரித்து கொண்டான், இல்லாட்டி யாரோ ஒருத்தர் என்ற காணியை எடுத்துக்கொண்ட,
கோடிக்கணக்கு செலவழித்து தோற்று போயிட்டு கடைசியாக என்ற வாயால் ஒரு வார்த்தை வரப்போகுது. என்ன என்ன மறுமையில் பார்ப்போம். அப்போ ஒரு மூமி கட்டா மறுமை ஏற்றிக்கிறேன், ஒரு மூமி கட்டா மறுமை ஏற்றிக்கிறேன். இந்த பாருங்க, ஒத்தன் 1000 பேரை கொள்றான், ஒத்தன் 1000 பேரை கொள்றான். 1000 பேரை கொண்டவனை ஒரு புல்லட்டால் மட்டும், ஒரு கத்தியால் குத்துறதால மட்டும் ஒரு தடவை நான் செத்து போனால் இது அநியாயம். 1000 பேரை கொண்டவன் குறைஞ்சது 1000 முறை செத்து படைக்கணுமே, 1000 முறை அவனுக்கு நடக்கணும். அப்போ 1000 பேரை கொண்டவன் ஒரு அடியில் ஒரு சொட்டோட செத்து போறான் என்றால் அது நீதி அல்ல. 1000 பேரை கொண்டவன் கட்டாயம் நீதிமன்றத்துக்கு கொண்டு வரப்படணும். அப்போனா மறுமையிட அறிவு அங்கே இருக்குது, மறுமன் ஒன்று இருக்குது, விளங்குது. அப்போ அநியாயங்கள் செஞ்சு அக்கிரமங்கள் செஞ்சு போனவங்க மறுமனோட சந்திக்க இருக்கிறாங்க. வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய முன்னேற்பாடுகள், நலவோ நஷ்டமோ கஷ்டமோ எதை இன்பமோ துன்பமோ எதாக இருந்தாலும் ரப்பு எழுதினது. இப்போ நாங்கள் ஏற்றுக்கொள், இதெல்லாம் இல்முல் கைப். அல்லாஹ் சூரா பக்ரால சொல்கிற அல்லதீன யுமினூன பில் கைப், அவர்கள் மறைவானவற்றை விசுவாசிப்பார்கள். இந்த உலகத்தில் எனக்கும் உங்களுக்கு முன்னுக்கு வாழ்ந்த நபிமார்கள் சஹாபா சமூகம் இந்த இல்முல் கைப் மறைவான அக்கீதாவோடு சம்பந்தப்பட்ட அறிவை ஆழமாக எடுத்துக்கொண்டாங்க, சொர்க்கத்துக்காக போட்டி போட்டாங்க. உஷரைய துச்சமாக மதித்து பெய்த்து புகுந்து தலைகளை வெட்டி அவங்களும் சகிதா போகிற அளவுக்கு போனதுக்கு பின்னால் இருந்தது கண்ணுக்கு புலப்படாத ஆனால் நிச்சயமாக உண்டு சொல்லக்கூடிய சொர்க்கத்தை ஆசைப்பட்டு போனாங்க. நான் இப்போ உங்களுக்கு என்னென்னா, மறைவான அறிவோடு சம்பந்தப்பட்ட ஈமானோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம்தான் மண்ணறை வாழ்வுன்னு சொல்கிறது. இதை ஏற்றுக்கொண்டால் அவன் மூமின், இதை நிராகரித்தால் அவன் அக்கீதால் அவுட், அவன் காஃபிர் ஆகிடுவான். இந்த மரணிக்கிற ரூஹெல்லாம் எங்கே போகுது, என்ன நடக்குது? அல்லாஹ் தாலா சவால் விட்டு சொல்கிறோம் என்ன தெரியுமா? உன்னை கேளு மண்ட சேலஞ்ச் செஞ்சு பாரு, செஞ்சு காட்டு. ஃபலவுலா இன் குந்தும் கைர மதீனின் தர்ஜிஊனஹா இன் குந்தும் சாதிகீன். போகிற போய்த்து கொண்டிருக்கு ரூஹு, உயிர் பிரியுது, 7 மண்டை நீ திருப்பி கொண்டு வா பார்க்க. எப்படி சவால்? உலகம் அழியும் காலம் மட்டுக்கும் இது இல்முல் கைப், மறைவான அறிவோடு சம்மந்தப்பட்டது. யஸ்அலூன கானி ரூஹ், நபிய ரூஹ் உயிரை பற்றி உங்கள்கிட்ட கேட்குறாங்க. உஷிரு நாங்கள் வாழ்கிறது உயிர் நொண்டிக்கு தான். இப்போ இது போனால் முடிஞ்சு தானே, இந்த உள்ளுக்கு இருக்கிற கைப்பற்றப்பட்டு போகிற இந்த ரூஹை பற்றி உங்கள்கிட்ட கேட்குறாங்க. நபியே நீங்கள் சொல்லுங்க, ரூஹு பற்றிய அறிவு அது அல்லாஹ்வுடைய அறிவுன்னு சொல்லுங்க. யாரும் கண்டுபிடிக்கலாம், நிறம் என்ன, அமைப்பு என்ன, அது தோற்றம் என்ன, அது எந்த மாதிரி, எப்படி, அது ஒரு லிக்விட் ஐட்டமா அல்லது ஒரு காற்று ஐட்டமா அல்ல வேற சரி வேண்டா தெரியா. இது என்னண்டா, போற ரூஹ் எங்க போகுது, என்ன நடக்குது, பிரிகின்ற ரூஹ் எல்லாம் எங்க போகுது? 1 2 3 லட்சமா கோடியா? மண்ணை ஆண்டவர்கள் மண்ணிலும் கோடிடுவாங்க, மண் துணிக்கைகளும் கோடிடுவாங்க. இந்த மண்ணை ஆண்டுட்டு போனவங்க, இந்த மண்ணுக்கு மேலால வந்துட்டு போனவங்க, இந்த மண்ணுகளோட மணி இருக்கே அந்த அளவுக்கு வந்துட்டு போய் தண்ணுவாங்க. அவ்வளோ மக்கள் வந்து போய் தணிக்கிறாங்க. இந்த வந்தவங்க எல்லாருடையும் ரூஹுகளுக்கு என்ன நடக்குது? ஒன்று சொல்லும் மர்ஜம்ம பிறவின்னு சொல்லும். நாய், குரங்கு, பண்டி இதுகளை பார்த்தா ஒரு ஜம்மத்தில் போன ஜம்மத்தை அப்படி இருந்தால் இன்றைக்கு அடாத பாடுபட்டு நாயாக வந்திக்கிறான், பண்டியாக வந்திக்கிறான். இஸ்லாம் அப்படி சொல்லலை. இஸ்லாம் சொல்லுது போனது தான், திருப்பி வாரல்ல. வாழ்ந்த காலத்தில் வாழுவோம், பொய்த்தோம்னா போயாச்சு. போனதுக்கு பின்னால் என்ன நடக்குதுன்றதை நாங்கள் வஹி அடிப்படையில் பார்க்கணும். குர்ஆன் என்ன சொல்லு, சுன்னா என்ன சொல்லுது? உண்மையில் இது பெரிய ஒரு சவால் தான். இல்முல் கைப், இரவு வந்தால் பகல் வருவது எந்த அளவு நிச்சயமானதோ, இப்போ கொட்டும் வெயிலையும் எங்களோட உள்ளம் ஒன்றை சொல்லுது, இந்த இப்போ கூலாகி கொண்டு போகுது, இரவு வருது, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிற டைம் வர அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. எப்படி பகல் வந்தால் இரவு, இரவு வந்தால் பகல் மாறி மாறி வருமோ, திங்கள் வந்தால் செவ்வாய், செவ்வாய் வந்தால் புதன், வியாழன் எப்படி வருதோ, இதே மாதிரி நிச்சயமாக மரணம் ஒன்று இருக்குது. மரணத்துக்கு பின்னால் வாழ்க்கை இருக்குது, ஒரு வாழ்க்கைகள் இருக்குது. நானும் நீங்களும் முதலாவது ஆழமுள் அருவாக இருந்தோமா? குர்ஆன் சொல்லுது, அலஸ்து பி ரப்பிக்கும். அல்லாஹ் கேட்டாம் எங்கள்கிட்ட, நான் உங்களோட ரப்பு தானே? பலா, ஆம் ரப்பே நீ எங்களோட ரப்புன்னு சொன்னோம். யார் சரி ஞாபகம் மீக்கா? உங்களை என்னை வச்சு அல்லாஹ் ரூஹல்ட உலகத்தில் வச்சு நான் ரப்பு தானே நாங்களாம் ஓண்டு சொன்னோமோ? அல்லாஹ் சொல்கிறான், அது ஒரு உலகம். அதுக்கு பின்னால் எங்கே வந்தோம்? தாயோட வகுத்துள்ளுக்கு வந்தோம். சுமார் 9-10 மாதங்கள் அதுள்ளுக்கு இருந்தோம், அது ஒரு உலகம்.
யாரு சரி ஞாபகமேகா உண்மை சொல்லணும். குத்தினாயிடா அடிச்சாயிடா திரும்பினாயிடான்னு உண்மை சொல்றோம். உங்களோட தாத்தட புள்ள தாத்தட வகுத்துக்குள்ள இருந்தது, தங்கச்சிட புள்ள தங்கச்சிட வகுத்துக்குள்ள இருந்தது, பக்கத்து விட்டு அவ புள்ளுண்டா இருந்தது உங்களுக்கு தெரியும். நீங்க உங்களோட வகுத்துக்குள்ள நான் ஏன் உங்களோட வகுத்துக்குள்ள இருந்தது எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும். ஆனா வல்லாஹி இருந்தோம், சத்தியமா இருந்தோம், சந்தேகமே இல்லை. உள்ளுக்கு இருந்தோம். ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 1 மாதம் இல்லை, 10 மாதங்கள் இருந்தோம். வெளியில வந்தோம். ஆலமுல் அர்வாஹ் ஒரு உலகமாம். தாயுடைய வயிற்றுக்குள்ள இருந்தது அது ஒரு உலகம். இந்த இப்போ ஒரு உலகத்தில் இருக்கிறோம். தொட்டுணரக்கூடிய, சிரிக்கக்கூடிய, அழக்கூடிய, மகிழ்ச்சி அடையக்கூடிய, துன்பம் அடையக்கூடிய, கஷ்டங்கள் எல்லாம் வரக்கூடிய ஒரு வாழ்க்கை இப்போ வாழ்றோம். 4வது ஒன்றுக்கு போகிறோம். அது என்ன தெரியுமா? அதுதான் பர்ஸகுடைய உலகம்னு சொல்றது. எப்படி ஆலமுல் அர்வாஹ் ஒரு உலகமோ, உம்மோட கருவரப்பு ஒரு உலகமோ, இப்ப இருக்கிறது எப்படி ஒரு உலகமோ, அதுக்கு பிறகு கொண்டு போகிறோம். அதுதான் இல்முல் கைபோடு சம்பந்தப்பட்ட, மறைவான அறிவோடு சம்பந்தப்பட்ட, ஏற்றுத்தான் ஆகோணும் என்ற அறிவோடு சம்பந்தப்பட்ட பர்ஸகுடைய கபருடைய வாழ்வு. இப்ப இந்த உலகத்தில் நாங்கள் துகள் துகளாக்கப்பட்டு பீஸ் பீஸாக பேத்து பொட்டி எடுக்கவே கிடைக்கவே இல்லை. ஒருத்தன் கடலில் போனான், கப்பல் கவுந்து விழுந்து அவ்வளோ பொடிகளும் என்ன, அதாவது மீன்களுக்கு வகுத்துக்களை திமிங்கிலத்துக்கு திண்டு அது மலமாக கழிச்சாச்சு. மீனை நாங்கள் மற்றவங்க பிடிச்சி திண்டுட்டாங்க. இப்போ என்ன, கடலில் போனவன் மீண்ட பௌத்துக்குள்ளே வைத்து மீன் மலமாக கழிச்ச பொடி வரல. பார்த்து இருந்தால் முடிவு செஞ்சாங்க மகுத்தா பைத்தார் போட முடியும் சொல்லி. என்ன சட்டம்? ஃப்ளைட் போன, கருகின, சாம்பலாகி போன கிட்டத்தில் 241 பொடிகள். அல்லாஹ் மஃபுலும் முஸ்லீம் நிறைய பேரும் இருந்தாங்க. யாராக இருந்தாலும் உயிர்கள், பெரிய ஒரு சேதம், உலகமே கவலைப்பட்ட ஒரு கோரமான ஒரு நிகழ்வு. கருகி சாம்பலாக போனது தான் வச்சோமே, பொடிகள் கிடைச்சையா, டெட் பொடிகள் கிடைச்ச, கருகி நிலைமையில கிடைச்சிச்சு. அப்படி இல்லை, சாம்பலாக போனது வைங்க. ஒரு பில்டிங் தீ எடுத்துச்சு, நெருப்பெடுத்துச்சு, இருந்த பொடி எல்லாமே கருகி சாம்பலாக போச்சு. கொரோனாவில் நூற்றுக்கணக்கான பொடிகள் எரிக்கப்பட்ட, முஸ்லிம்கள் நூற்றுக்கணக்கானவங்க பச்சை குழந்தைன்னு கூட சாம்பலாக்கப்பட்ட. அப்படி போட்டு தள்ளுற எடுத்தா சாம்பல். சட்டம் ஒன்று வந்துச்சு, ஃபத்வா ஒன்று வந்துச்சு. சாம்பல் அந்த சாம்பலை எடுத்து அடக்கணுமா, மண்ணில் தண்ணியில் கரைச்சிட்டுடணுமா, சாம்பல் எடுப்போமா வானமா, அதை எடுத்து கபூர்லகம் தடக்கணுமாண்டெல்லாம் வாத பிரதிவாதங்கள் பேசப்பட்டுச்சு. அந்த சாம்பலை சரி எடுக்கணுமான்னு சொல்லி. இவ அப்படி சாம்பலாக போன வேண்டிய சட்டம் என்ன? காட்டுக்கு வேட்டையாட போனவன் சிங்கத்திட புலியிட பகுத்துள்ளுக்கு போய்த்து மலமா சிங்கம் கழிச்சிச்சு. பொடி கிடக்கல, குளிப்பாட்டம் இல்லை, தொழுவிக்கவும் இல்லை, கஃபன்சவும் இல்லை, தொழுவிக்கவும் இல்லை, அடக்கவும் இல்லை. என்ன சட்டம்? இங்கே தான் நாங்கள் நினைக்கணும். இஸ்லாம் இங்கே பேசும். நீ ஆகாயத்தில் வைத்து கருகி போனால் என்ன, கேஸ் சிலிண்டர் வெடித்து சாம்பலாக போனால் என்ன, உன்னோட பொடியே கிடைக்காம நீ விலங்குகளுக்கு இரையாகி சாப்பாடாக மலமாக போனால் என்ன, பர்ஸகுடைய வாழ்வு என்ற ஒன்று உண்டு, சக்கராத்துடைய வேதனை என்ற ஒன்று உண்டு. ஒருத்தர் கேட்டார், பிரேமதாச உஸ்தாத் இப்படி காட்டினான், லேஞ்சொன்ன காட்டினான், தூள் தூளாக போனான். என்ன இந்த சக்கராத் இருக்குமோ தெரியவே சும்மா ஒரு கேள்வி. இஸ்லாம் சொல்லுது, சக்கராத் என்பது இன்னலுக்குள்ளி மௌத்தின் சக்கராத். ஒவ்வொரு மரணத்துக்கும் சக்கராத் வேதனைன்றது இருக்கிற, ஒவ்வொருத்தருக்கும் அது இருக்கிறதா. அல்லாஹ்வுடைய தூதருக்கே கடைசி நேரம் இன்னி ஊவக்குமா ஐயோக்கு ரஜினானுமிக்கும், உங்களை 2 ஆண்களுக்கு தரப்படக்கூடிய வேதனை இப்போ எனக்கு தரப்படுது, எனக்கு தாங்கேலா. ஆயிஷா என்ற தலையை இறுக்கி கட்டுறாங்க. தோல்பை அவிக்கப்படாத 7 பை பாத்திர தண்ணியை என்ற தலையில ஊத்துறாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கே வந்துச்சு. எங்கிட்ட விஷயம் என்னன்னா, பர்ஸஹ் திரைமறைவிலான வாழ்வு. இப்போ நாங்கள் முதலாவது உலகத்தில் வாழ்கிற காலம் எல்லாருமே ஒன்று சொல்லுவாங்க, என்ன கூலி விட்டு வாழ்கிறவன் கனவும் கூட சொந்த வீடு இல்லாட்டியும் பரவாயில்ல, இருக்கிற வீடு நல்லா இருக்கணும். நல்ல அழகாக 2-3 ரூமோடு வாழ்கிறவன் கொஞ்சம் சல்லி கூட போனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் ஒழுங்கா நல்ல ஹோல் விசாலமாக முன்னும் கொஞ்சம் இடங்கள் இருக்கக்கூடிய மாதிரி, கொஞ்சம் டச் பாத்ரூமோட, கொஞ்சம் டைனிங் ஹால் நல்லா பெருசாக, கிச்சன்ல எல்லாம் ஃபுல்லு பெண்டு கபடில் நல்லா இருக்கக்கூடிய நல்ல ஒரு வீட்டை பாருங்க.
ஒரு 50 ஒரு 75 போனாலும் பரவாயில்ல. இப்படி பேசுகிறாக்கள் நீங்கள் பார்க்குறீங்க. சொந்த வீட்டில் இருக்கிறவன் அதை நாளொரு மேனி பொழுதுற வண்ணம் கூட்டி தொடச்சி அதை அழகுபடுத்தி தண்டை ஊடுன்னு வச்சு கொண்டிருக்கிறான். ஒரு வீடு கட்ட போகிறவனோட சிந்தனை என்ன? எனக்கு வர வேண்டிய வீடு. நீங்கள் இப்போ கூலி வீட்டில் இருக்கிறீங்க, இன்னும் வீடு கட்டலை, கல்யாணம் முடிச்சு உம்மா வீட்டில் இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு வீடு கட்ட போகிற. இப்போ உங்களோட கற்பனை என்ன? ஏண்ட வீடு வீடாக இருக்கணும், அட இப்படி தான் முன்ஹோல் இருக்கணும், அட கதவுகள் இந்த அமைப்பில் இருக்கணும், அது ரூம்ஸ் எல்லாம் இப்படி இருக்கணும், டைனிங் ஹால் இப்படி இருக்கணும், கிச்சன் அமைப்பு இப்படி இருக்கணும், வாஷ்ரூம் இந்த மாதிரி இருக்கணும், அதுக்கு வர ஏனைய டெக்கரேஷன் எல்லாம் அப்படி இருக்கணும், சும்மா அந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கும், என்ட்ரன்ஸ் வந்து லேடிஸுக்கு வேறு இருக்கணும், ஜென்ஸுக்கு வேறு இருக்கணும், ப்ரேயர் ரூம் அப்படி இருக்கணும், இப்படி இதெல்லாம் கற்பனைகள், பிழை அல்ல. ஹலாலான கற்பனைகள் தாராளமாக செய்யலாம், பிரச்சனை இல்லை. உலகத்தில் எனக்கு வாழ்கிறதுக்கு ஒரு வீடு என்று வாரினர் எப்படியெல்லாம் யோசிக்கிறோம். நான் வசிக்க போகிற வீடு எப்படி இருக்கணும் என்றால், ஒவ்வொருத்தருடையும் வசதிக்கேற்றா போல வசதியை மீறி சிந்தனை பெருசாக பறந்து போகும். அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், பிழை அல்ல. ஒரு நாளில் சரி இதை நான் விட்டுட்டு தான் போகிறேன், நிரந்தரமான ஒரு வீடு இருக்குதே, நான் நிரந்தரமாக போகிற வீடு எப்படி இருக்கணும். இந்த செகண்ட் நீங்கள் மவுத்துண்டா அடுத்தது என்ன? அந்த நிரந்தர விட்டு போகத்தான் வேணும். அடுக்கு மாடியில் வசித்தால் என்ன, சொகுசான வீடாக இருந்தால் என்ன, ஆடம்பரமான வீடாக இருந்தால் என்ன, படோடாபமாக அமைக்கப்பட்டிருந்தால் என்ன, ஏசிகள் பொருத்தப்பட்டிருந்தால் என்ன, விசிறிகள் போடப்பட்டிருந்தால் என்ன, வேற 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 அப்படி தடர்புடலான ஏற்பாட்டோடு உங்களோட வீடு இருக்கட்டுமே. படுக்கிறதுக்கு போனால் காலுக்கு தலைவாணி, வலதுக்கு இடதுக்கு தலைக்கு அங்கைகளை தலைவாணிகளை வச்சுக்கொண்டு இனி இல்லைன்ற சொகுசோட வாழ்கிறவன் கூட மரணமென்ற பிடிக்கு வந்தால் அதுக்கு பின்னால் வைக்கத்தான். போன கிழமை மையத்தொண்டு ஜனாசா நைட்டுக்கு நைட்டில் ஜனாசா பண்ணுறேன். மாரி நான் யோசிக்க என்ன வாழ்க்கை நாங்கள் வாழ்கிறோம். அழுது பிள்ளைகள் எல்லாம் கொண்டாந்து உமாவை கபருளுக்கு வைக்கிற இடம் அது. உண்மையில நான் கேட்ட ஒரு கேள்வி, நாங்கள் எவ்வளோ நன்றி மறந்தவங்கன்னு பாருங்கள். இப்போ என் வாப்பா அல்லாஹ் மஃபிர்லஹு வர்ஹம்ஹு துவா செஞ்சுக்கிறேன், அல்லாஹ் சொர்க்க பாக்கியத்தை கொடுத்து வைக்கணும். நான் இப்போ ஞாபகம் வரக்கூட துவா கேட்குறேன், ஞாபகம் வர டைம்லாம் துவா கேட்குறேன். இவ்வளோதான் என்னால் செய்யலாமே, எங்களால் முடிஞ்ச எது உண்டோ அவங்களோட பேரில் செஞ்சுட்டு போகலாம், இவ்வளோ தான் செய்யலாம். அவர் மௌத்தானன்னு சொல்லி எவ்வளோ அன்பு வச்சிருந்தவர் என்று சொல்லி அடக்காமல் கொடுத்தா அல்லா இடத்துல மௌத்தா போய்த்தார். ஆயிஷா நான் கேட்குறாங்க, அல்லா இடத்து அந்த கபூரில் மண் போட்டது உங்களுக்கு எப்படியப்பா மனசு வந்துச்சின்னு கேட்டாங்க. போட்டாங்க தானே, போடத்தானே வேணும். உங்களோட அல்லா நீண்டாயில கொடுத்து வைக்கணும். உங்களோட உமா, உங்களோட அப்பா, உங்களோட கணவன் உலகத்தில் மிகப்பெரிய இடத்துல உள்ளவங்க மகுத்தா போனதுக்காக ஏலா நான் விட மாட்டேன் அவர் எடுத்தா என்னை சேர்த்துடுங்கன்னு சொல்லுவாங்க, வார்த்தைக்கு சொல்லுவாங்க. எனக்கண்டா ஏலா ஜனாசா பேத்திக்கிற குமரப்புள்ள பின்னால் ஓட்டி வார, என்னை எடுத்துட்டு போங்க என்ன உம்மோட மையத்தை கொண்டு போகிற அவள் மட்டும்தான் புள்ள ஓட்டி வாரா பின்னால், என்னை எடுத்துட்டு போங்க நானும் வாரேன்னு சொல்லி யாரும் சரி கூப்பிட்டு போவாங்களா? சாத்தியப்படுமா? உலகத்தில் எங்கே சரி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நகமும் சதையும் மாதிரி வாழ்ந்தவங்க, ஒரு பிரசால பல் திறக்கினவங்க, கழுத்தில் கையை போட்டு அணைச்சி ஒன்று குறைங்கினவங்க எல்லாம் பேசுகிறவங்க மவுத்துண்டு வந்துட்டா நீ தான் நான் தான், தாயும் பிள்ளையும் என்றாலும் வாயும் வயிறும் வேறுண்டுவாங்க. இதுதான் உண்மை. என்ன விளங்குது? வாழ்ற டெம்பரரியான வாழ்வு, வாழ்கிற காலத்து ஒரு மூமின்ற உள்ளத்தில் பாவங்கள் சிக்கல்கள் இருக்கத்தான் செய்யும், இல்லாமல் இல்லை. மனுஷன் என்றதில் நடக்கத்தான் செய்யும். அவன் எப்போவுமே கபரை பற்றிய சிந்தனை வந்து இருக்கும். நான் இன்றைக்கு ஜும்மாலே ஒரு செய்தி சொன்னேன். போன திங்கக்கிழமை மதரசா முடிச்சுட்டு கீழே இறங்குற என்ன நெருக்கமான ஒரு ஃப்ரெண்ட் ஐனி நிற்கிறாரு. கண்டத்தோடு ஓடி வந்து அணைச்சி முசாஃபா செஞ்சு போட்டு ஒரு மாதிரி இருக்கிறார். என்ன வா வீட்டு போன் டீயன் குடிக்கணும்? இல்லை டீ எல்லாம் குடிக்கலாம். நானட மகனும் யூகேல நேர்ந்து தவம் இருந்து குழந்தை ஒன்று கிடச்சிச்சு. 10 நாள் பிள்ளைக்கு பால் கொடுத்து கொண்டு இருக்கிற நானோட மகன் கீழே இருக்கிறார் கதிரையில், எப்படியோ மகள் வந்து கட்டில் உட்காந்து பால் கொடுத்து கொண்டு இருக்கிற 10 நாள் குழந்தை அப்படியே சாஞ்சிட்டு போகுது. ஓடி போய்த்து மகன் பிடிச்சிக்கிறாரு. கேர்ள் மவுத்து. இந்த தான் நேற்று கிடச்சி, இந்த தான் நடக்கிறாங்க. இன்னும் நடக்கலை, இப்போ தான் நடக்கிப்பாங்க. 10 நாள் 26 வயசு நீண்ட காலத்துக்கு பின்னுக்காக கிடச்ச புள்ள. 10 நாள் 26 வயசு பிள்ளை பாலை கொடுத்து கொண்டிருக்கிற நிலைமையில் குழந்தை விழப்போகுது. ஓடி போய் பிள்ளையை பிடிச்சா உம்மா மத்தாரா, கட்டில் பிடிச்சி உம்மா மத்தாரா. அல்லாஹ் மஃபிர்லஹு வர்ஹம்ஹு. இது லைஃப்.
இப்போ அடுத்தது என்ன? அவட நானோட இந்த யாரோ சொந்தக்காரது பிள்ளைய பால் கொடுக்குறேன். நான் கேட்குறேன் என்னண்டா, அல்லாஹ் தஆலா ஒருத்தர் போனால் ஒருத்தருக்கு வாழ்க்கையை வச்சு தான் நிற்கிறேன். நீங்கள் இல்லைன்னா நான் முடிக்கவே மாட்டேன். இது வார்த்தைக்கு தான். நீ இல்லைன்னா நான் முடிக்கவே மாட்டேன். பொம்பளை மகத்தா போனதோடு இவர் புது மாப்பிள்ளை தான். மாப்பிள்ளை மகத்தாப 4 மாதம் 10 நாள் என்ன ஒரு 5 மாதம் 6 மாதம் அவக்கு ஒரு துணையோடு கிடைச்சா அல்ஹம்துலில்லாஹ் ஏற்று. இதுதான் உலக நீதி. அது பிழையும் இல்லை. இஸ்லாம் அங்கீகரித்தது தான். ஆனால் உண்மை என்ன? போறவன் அங்கே போகத்தான் வேணும். உயிர் பிரிஞ்சவன் ஒரு நிரந்தரமான வீட்டுக்கு போகத்தான் வேணும். உலகத்தில் வாழ்றதுக்குள்ள வீட்டை எப்படியெல்லாம் ஃபெசிலிட்டிஸோட ஏற்பாட்டோட பார்த்தோமோ, ஒரு நாளில் நான் போகிற வீட்டுக்குன்னு சொல்லி யோசித்தவங்க. சொந்த வீடு வேணும், கூலி வீடாக இருந்தாலும் நிம்மதியாக இருக்கணும், எலிப்பாளியானாலும் தனிப்பாளி வேணும், நல்ல ஒழுங்காக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், காலக்காயை நீட்டி படுக்கிறதுக்கு இருக்கணும், கொஞ்சம் அழகாக கொஞ்சம் ரெஸ்ட்டாக இருக்கிறதுக்கு இருக்கணும், ஆடைகளை தளர்த்து இருக்கக்கூடிய நோமலாக இருக்கக்கூடிய இடமா இருக்கணும், ஆண்கள்ட நடமாட்டம் எல்லாம் இல்லாத இடமா இருக்கணும், கொஞ்சம் இப்படியெல்லாம் ஆசைப்படுறோமே. இன்றைக்கு காலையிலிருந்து இது வரைக்கும் யாரு சரி நான் நிரந்தரமாக போக போகிற வீடு சம்பந்தமான ஒரு சிந்தனை ஓட்டம் அல்லாஹ் அருள் செஞ்சவங்களை தவிர வந்திருக்காது. ரசூலுல்லாஹ் அத்தஹியாத்தை கேட்ட துவாக்கல்ல ஒன்று, அல்லாஹ்மின் அஊது பிக மின் அதாபில் கபரை வேறையாக்கினாங்க, மின் அதாபின் நார் நரக வேறனாக்கினாங்க, ஃபித்னத்துல் மஹ்யா வல் மமாத் மின் ஷர்ரி ஃபித்னத்துல் மஸீஹித் தஜ்ஜால். இந்த 4 5 பாதுகாப்பு தேடுறாங்க. இதில் ஒன்று கபரை வேறையாக செப்பரேட்டாகி காட்டுறாங்க, நரகத்தை வேறையாக்கி காட்டுறாங்க. அப்போ கபர் வேதனை ஒன்று இருக்குது, நரக வேதனை ஒன்று இருக்குது, ரெண்டும் வேற வேற. சுப்ஹானல்லாஹ். இப்படி யோசிங்க. அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ அகீதாவா ஆதன் நபீர காலத்தில் மரணித்த ஒரு சுவனவாதி இப்போ எங்கே இருக்கிறார் சொல்லுங்க? அப்போ எங்கே இருக்கிறார்? சொர்க்கத்தை பேசிட்டாரா? ஆத நபிட காலத்தில் மகித்தாப்போட ஒரு நரகவாதி பெங்கிக்கிறார், நரகத்தை போயிட்டாரா? சொர்க்க நரகம் தீர்மானிக்கப்பட்டு 2 பேரும் பேசிட்டாங்களா? போகல. அப்ப எங்க நிற்கிறாங்க? பர்ஸகுடைய வாழ்க்கை, கபருடைய வாழ்க்கை, திரைமறைவிலான வாழ்க்கை. இப்ப ஏண்ட வாப்ப எங்க நிற்கிறார்? திரைமறைவிலான ஒரு வாழ்க்கையில் நிற்கிறார். ஏண்ட வாப்பட தம்பி சாத்தா பெரியப்பா இவங்க எல்லாம் இங்கிக்கிறாங்க, உலகத்தை விட்டு போனவங்க திரைமறைவிலான ஒரு வாழ்க்கைக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் எங்கே இருக்கிறார்? சொர்க்க நரகம் தீர்மானிக்கப்பட்டாச்சா? திரைமறைவிலான வாழ்க்கையில் இருக்கிறாங்க. வமின் வராஇஹிம் பர்ஸஹுன் இலா யௌமி யுபஅஸூன். எழுப்பப்படுகின்ற நாள் வரைக்கும் பர்ஸஹ் திரைமறைவிலான ஒரு வாழ்க்கை. உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். என்னமோ நடக்குது, அதைத்தான் இஸ்லாம் சொல்லுது. என்னன்னு சொல்லுது? என்னமோ நடக்குது. என்ன நடக்குது? மரணித்த ரூகுகள் மன்னர உள்ளுக்குள்ள ரூகளோட பொடியோட இணைக்கப்படுது, கேள்வி கணக்கு கேட்கப்படுது, இன்பமா துன்பமா 2ல் ஒன்று வல்லாஹி நடக்கவே செய்யுது. இந்த உலகத்தில் மிகப்பெரியவர்களை எல்லாம் தேம்பி அளவச்ச இடம் மன்னரே. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வரலாறு நீங்கள் படிச்சீங்கண்டா தெரிஞ்ச வரலாறு. கபருக்கிட்ட போனால் தாடி அடர்ந்த தாடி நனைஞ்சு கண்ணீர் தாடியால் வலிஞ்சு ஓடுற அளவுக்கு தேம்பி அழுவார். பெரியவரே, சொர்க்கத்தை பற்றி சொன்னால் அழமாட்டீங்க, நரகத்தை பற்றி சொன்னால் அழமாட்டீங்க, ஏன் நீங்கள் கபரை பற்றி சொன்னால் அழுகிறீங்கன்னு கேட்பாங்களாம். அவ்வளவு மன்சில் மி மனாசிரில் ஆஹிரா. மறுமையுடைய வீடுகளில் முதலாவது வீடு இல்லையா இது? மறுமையுடைய வீடுகளில் முதலாவது வீடு இல்லையா இது? அந்த வீடு நல்லா இருந்தால் அதுக்கு பின்னால் வர எல்லாம் நல்லா இருக்கும். அதை நினைச்சு தான் நான் அழுகிறேன்னு உஸ்மான் ரலியல்லாஹு சொல்றாங்கன்றால் நினைச்சு பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க மட்டும் மரணித்த ஜனாசாக்களை கபூரில் அடக்காமைக்கு விட்டுடுவீங்கன்ற ஒரு பயம் மட்டும் எனக்கு இல்லைன்னு இருக்குமா இருந்தால் கபருளுக்கு என்ன நடக்குதுன்றதை உங்களுக்கு கேட்க வைப்பேன். உங்களுக்கு நான் கேட்க வச்சால் கேட்குற சக்தியும் இல்லை, கேட்க வச்சா மகித்தா போகிற ஜனாசாவை தூக்கிட்டு கபர் பக்கம் நீங்கள் போக மாட்டீங்க. இதால் நான் விட்டுறேன்னு நான் சொல்லலாம். உலகத்தில் மிகப்பெரிய மனிதர்களை உருக்குலைஞ்சி போக வச்ச இடம்னா கபரிஸ்தானம் தான். சுப்ஹானல்லாஹ். ஹாரூன் ரஷீத் ரஹ்மஹுல்லாஹ் மிகப்பெரிய ஒரு ஆட்சியாளர்.
மிகப்பெரிய ஆட்சியாளர். ஹாரூன் ரஷீத் ரஹ்மஹுல்லா பெரிய ஒரு ஆட்சியாளர். மரணத்தில் இருக்கிறாரு. ஆட்சி பரம்பரை எல்லாம் என்ன, மரணத்தில் இருக்கிறாரு. தன்னை பணியாக்களை கூப்பிட்டு சொல்கிறாரு, என்னை கொஞ்சம் கபிரிஸ்தானை தூக்கிட்டு போங்கன்றாங்க. அவரை தூக்கிட்டு வந்து கபிரிஸ்தானத்தில் வைக்கிறாங்க. அப்படி ஒரு பார்வை பார்த்தாராம். யா மல்லா லா யஸாலு முல்கு இர்ஹம் கத் மன்சால முல்கு. என்ன அதாவது, முடிவில்லாத ஆட்சிக்கு சொந்தக்காரனே, முடிவுட்டு இந்த ஹாரூனுடைய ஆட்சி முடிவுற்றாச்சு, இவனுக்கு நீ கருணை காட்டு என்று சொன்னாராம். ஏன்னா முன்னுக்கு வாழ்ந்தவங்க எல்லாருமே மிக பெருசா யோசிச்சிடம்னு அந்த கபரை தான் யோசிச்சாங்க. உண்மையிலே உண்மைதானே பாருங்க. இரவு தண்ட கணவனோட தண்ட மனைவியோட அன்பா இரக்கமா தூங்கினவன் விடிய மையத்து கத்து கதறிக்கொண்டு எழும்புறா, மௌத்து எழும்புறா. இப்ப அவளுக்கு வரப்போற புதிய பேரு மையத்து, ஜனாசா, டெட் பாடி, சாவு, மரணம். என்ன செய்ய மேக்சிமம் என்ன செய்யலாம்? அழலாம், வேற அழலாம், அழலாம், மயங்கி விழுவாங்க, தண்ணியை தெளிப்பாங்க, திருப்பி எழும்புவாங்க, டீயை கொடுப்பாங்க, ஏதாச்சும் ஒன்று கொடுப்பாங்க, குடிக்கல, உண்மையிலே ஏல, நடிக்கலை, உண்மையிலே ஏல. எத்தனை நாளைக்கு இது செல்லுபடி? இன்றைய நாள் மாதிரி நாளைக்கு இல்லை, கொஞ்சம் நோ ஓகே. நாலண்டைக்கு அப்படி இல்லை, 3ஆம் நாள் ஓகே, 3 நாளைக்கு சாப்பாடு சமைச்சு கொடு, நெருக்கமாயிரு. பொம்பளையா இருந்தால் 4 மாதம் 10 நாள் அந்த ஃபீலிங் இருக்கும். இவ்வளவு தான் சம்பந்தப்பட்ட நானும் தான், சம்பந்தப்பட்ட நீங்களும் தான். மௌத்தா போன மட எது வரைக்கும் எனக்கு அவளுக்கும் பெருமதி. உலகமே எங்களை வச்சு கொண்டாடும், எங்களை வச்சு அப்படி பெருசாக பார்க்க முடியுங்க. எது வரைக்கும் ரூஹுண்டொண்டு இருக்கும் வரைக்கும். எப்போ இது அடங்குதோ, காற்று ஊதப்பட்ட பலூன் போல பலூன் எல்லாத்தையும் ஊதி பச்சை, சிவப்பு, நீலம், கருப்பு, மஞ்சள் தொங்குது, பார்க்க பசந்தான் நிற்குது. உங்களுக்கு விருப்பமான கலரை நீங்கள் எடுக்கிறீங்க, விளையாடி கொண்டு இருக்கிற, வெடிக்குது, அழப்போறீங்களா? வெடிச்சாச்சு, குப்பெல்லாம் தூக்கி வீசுவோம். நீங்கள் மகுத்தானாலும் மறுதான், நான் மகுத்தானாலும் மறுதான். ஒன்று மட்டும் உண்மை, இந்த மண்ணை விட்டு நாங்கள் போகணும். கப்ருலுக்கு என்ன நடக்குது? ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இது அபுதியத்துல் ஜனாசா, ஜனாசாவை வச்சு ஆண்கள் தங்கள் தோள்கள் சுமந்து செல்லுகின்ற நேரம், ஃபைன்கான சாலிஹா கத்திமூனி, நல்ல சாலிகான மையத்தாக இருந்தால் என்னை அவசரமாக கொண்டு போங்க, என்னை குயிக்காக கொண்டு போங்க, என்னை அவசரமாக கொண்டு போங்கன்னு சொல்லிக்கொண்டே இருக்கும். வைன்கான கைர சாலிஹா, அது கெட்ட ஜனாசாவாக இருந்தால் ஐன ததுகபூனபி, எங்கப்பா என்னை எடுத்துகிட்டு போகிறீங்க, என்னை விட்டுடுங்க, எங்கே கொண்டு போகிறீங்க என்று கத்தும் கதனும். அந்த ஜனாசா கத்துகின்ற சத்தத்தை மனித ஜின் வர்க்கத்தை தவிர இதர எல்லா படைப்புகளும் செவியேக்குது. லவ் சமிஅஹல் இன்சான் லஸயக, மனிதன் அந்த சத்தத்தை கேட்டால் மயங்கி விழுந்திடுவான். நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசா வச்சதுக்கு பின்னால் சில ஜனாசாக்களை கபூரில் வைத்து நாய் ஊட விட்டு கொண்டிருக்கும், மாடு முட்டி கொண்டிருக்கும், கொம்பளை மோதி கொண்டிருக்கும், கத்தும். என்ன தெரியுமா? உள்ளுக்கு என்ன நடக்கிறன்ற அந்த அறிவு அதுகளுக்கு விளங்குதுன்னு நாங்கள் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க. சுனாமி ஒன்று வந்துச்சு, ஆயிரக்கணக்கான மிருகங்கள் சுனாமிக்கு முன்னாலே அந்த ஏரியாவை விட்டே பாதுகாப்பான இடங்களுக்கு போனதாக விஞ்ஞான ஆய்வு சொல்லிச்சு. உணருதான், மனிதனுக்கு அது உணர சக்தி இல்லை. மனிதன் உணர்ந்தானா இருந்தால் மயங்கி விழுந்துடுவான்னு சொன்ன ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க. கபருள்ளுக்கு ஜனாசா வச்சுட்டோம், வச்சுட்டு திரும்புகிறோம். நீங்கள் மையவாடிக்கு கட்டாயம் போகணும். பெண்கள் மையவாடி போகணுமான தாராளமாக போகலாம், பிரச்சனை இல்லை, இல்லை தடை இல்லை. ஒரே போகப்படாது, அடிக்கடி போகிற பெண்களே சஃபிப்பானாக இருந்தாப்பல போங்க. ஓடும்பட கபருக்கும் வாப்பட கபருக்கு எப்போ போனீங்க? கடைசியாக பெருநாளைக்கு சரி போனீங்களா? போகணும், அந்த இடங்களுக்கு போகணும். இல்லை நாங்களும் போகிறோம், அந்த நடச்சி வச்சு இல்லை அங்கே வர போகலாம், போகலாமைக்கு போகலாம், இல்லை தொடர்ந்து இருக்கிறார் போகணும். அந்த இடத்துக்கு போகணும். அங்கே அந்த மண் எடுத்துகிட்டு வர்றதுக்கோ, அங்கே வைத்து கொண்டு சமாதி வழிபாட்டுறதுக்கோ, உருண்டு பெறல்றதுக்கோ, கத்தி அழுகிறதுக்கோ இல்லை. உண்மையிலே அதால் போக உணர்வு ஒன்று வரும். அந்த வேலி கேட்டு அந்த தாப்பை அடைச்சதுக்கு வரலாறு இருக்கணும் தெரியுமா? அடைக்க தேவையில்லை, நார்மலாக தான் இருந்தேன். நாங்கள்லாம் பெய்த்து வந்து ரோட்டாக தான் இருந்தே அடைச்ச தெரியுமா? அது அந்த கபிரிஸ்தானத்தில் போத்தல்களையும் எங்கடா போத்தல் வைக்கிற ட்ரக்ஸ் அடிக்கிற இடமாக கபருக்கு மேலே ட்ரக்ஸ் அடித்தானுவல்.
கபருல வந்து குடிக்கிற வைன் போட்டில் எல்லாம் அங்கே வந்து போட்டாங்க. செய்ய வேண்டிய அட்டகாசம் கபிரிஸ்தானத்தை போய் செஞ்சாங்க. அட மையவாடியில் கூட கபருண்ட அந்த இடத்துல கூட ஜொலி பண்ணக்கூடிய ஃபன் எடுக்கக்கூடிய என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு இடமா இந்த சமூகம் யோசிக்குதுண்டா லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். கல்லு மழை தான் கொட்டும், தண்ணி இறங்காது. கபருள்ளுக்கு ஒரு ஜனாசா வச்சுட்டோம். இஸ்லாம் என்ன சொல்லுது? ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஜனாசாவை வச்சுட்டு எல்லாரும் வர கடைசியாக வார ஆள்ட செருப்போசைய ஜனாதா செவியேற்கும். கரான ஆலிஹிம் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, கடைசியாக மையத்தை அடக்கிட்டோம். உங்களோட வாப்பட மையத்தை அடக்கியாச்சு, எல்லாரும் நின்றாச்சு, மையத்தை அடக்கி போட்டு எல்லாரும் போகிறாங்க. கடைசியாக வார ஆள்ட செருப்போசை ஜனாதா செவியேற்கும். எனக்கு உலகத்துக்கு உள்ள தொடர்பு முடிஞ்சு. ஒரு ஜனாசா 3 விஷயங்கள் தொடர்ந்து வரும். அகலுகு அமாலுகு ஆமலுகு. அவன் குடும்பம், அவன் சொத்துகள், பைசிக்கிள், ஃபுஸ் பைசிக்கிள், மொட்டை பைசிக்கிள், வேறு வேறு எல்லாம் வரும். அவன் அமல் எர்ஜி இஸ்னான் 2 திரும்பும். குடும்பமும் சொத்து 10 போய் திரும்பும். வைபுக்கா அமலுகு. அவன் எதை தேடினோ அது மட்டும் அங்கே பியும். எல்லாரும் வந்தாச்சா? இப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீண்ட ஒரு ஹதீஸ் பராபின் ஆசிப் ரசூல் அறிவிக்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஹதீஸ் தான். அதில் உயிர் கைப்பற்றப்பட்டது, அந்த உயிர் வாரம் அதெல்லாம் அப்படியே எப்படி எப்படி நல்லாக்கள் உயிர் எப்படி கைப்பற்றப்படும், கெட்டவட உயிர் எப்படி கைப்பற்றப்படும், இதெல்லாம் வந்து 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 இந்த இடத்துக்கு வருவீங்க. ஒரு ஜனாசா மண்ணறையில் வைக்கப்பட்டு விட்டால் எடுக்கப்பட்டு போன ரூஹ் நல்லவனாக இருந்தால் இல்லையோன், கெட்டவனாக இருந்தால் சிஜ்ஜீன் பதிவு செய்யப்படும். பதிவு செய்யப்பட்டதுக்கு பின்னால் அந்த ரூஹ் அப்படியே வந்து அந்த டெட் பாடியோடு சேர்ந்துடும். அவன் மண்ணறைக்குள்ளே எழுந்து அமர செய்யப்படுவான். இது அக்கீதா. இது ஒரு மூமி நம்பணும். கேள்வி கேட்கலா, அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா? இருக்கு, நிச்சயமாக அல்லாஹ் சொன்னால் நடந்தே தீரும். எழுந்து அமர செய்யப்பட்டு கபருக்கு எத்தனை கேள்வி கேட்குற சொல்லுங்க பாப்போம். எத்தனை கேள்வி? 3. என்னென்ன? மன் ரப்புக்க, அம்மா தீனுக்க, அடுத்தது அல்லாஹ் தூதரை பற்றி ஒரு கேள்வியே. இது 3 கேட்கப்பட்ட கேள்வி. இது வந்து இந்த கேள்விக்கு விடையை பாடமாக்கிட்டு போகிறதல்ல. தியாரிக்கு வந்த புதுசில் நான் இங்கே தொங்கல் ரூட்டில் இருந்தேன். கிளவி ஒரு ஆட்சி ஒன்று இருந்தேன். அல்லாஹ் சொர்க்கத்தை குறித்து வைக்கணும். என்னோட பெரிய இறக்கம் அவன் வைத்தா பைத்தா. அவன் என்னை கூப்பிட்டு வச்சுக்கொண்டு, மகன் வாவே அப்பா இந்த கபருக்குள்ளே கேள்வி கேட்குறானே, அந்த கேள்விக்கும் எனக்கு சொல்லித்தாவே. நான் அப்போ நான் கல்யாணம் முடிச்சு, நானும் சின்ன பிள்ளை தான். அவள் பக்கத்து உட்காந்துட்டு இப்படி இப்படி கேட்குறான். நான் பாடமாக்குறவன் என்ன அவன் போய் சொல்கிறதுக்கு. நான் இல்லைம்மா அப்படி இல்லை, அது உங்களுக்கு சும்மா வர நீங்கள் நிறைய களிமா சொல்லுங்கள், துவா சொல்லுங்கள். இது பாடமாக்கி சொல்கிறோண்டல்ல, இது சுயமாகலாம் எங்களோட நாக்கில் வர வைப்பான். எப்போ தெரியுமா? அந்த வாழ்க்கை எங்களுக்கு உலகத்தில் ஈக்கணும். அதுதான் மெயின். அந்த வாழ்வு எங்களோட வாழ்வாக இருந்தால் கபருக்குள்ளே வருகின்ற வினாக்களுக்கு விட நோமலாக வந்துடும். இப்போ எங்களோட ரூஹு வந்து சேர்ந்தாச்சு. முன்கர் நக்கீர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வாராங்க, எழுந்து அமர செய்கிறாங்க. மன் ரப்புக், உன் ரப்பு யார்? இப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல்லாஹு ரப்பி அல் இஸ்லாமு தீனி. அல்லாஹ் தான் என் ரப்பு, இஸ்லாம் தான் என்ன மார்க்கம். அடுத்தது மன்ஹாத் அல்லதி புஇஸ ஃபீக்கும், உங்களுக்காக அனுப்பப்பட்ட இவரை பற்றி உங்களோட கருத்து என்ன? ஒரு செய்தி வரும், ரசூலுல்லாஹ்வுக்கு காட்டி கேட்குற இவரை. இது எல்லாத்துக்குமே அவர் தான் அல்லாஹ்வோட தூதர். அடுத்த துறை கேள்வியை பாருங்க, இவர் அல்லாஹ்வோட தூதர்னு உனக்கு எப்படி தெரியும்? கரஅத்து கிதாப் அல்லாஹ், அல்லாஹ்வோட வேதத்தை படித்தேன், நான் விளங்கி கொண்டேன் இவர் தான் அல்லாஹ்வோட தூதர். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். மார்க்கத்தை படிக்கணும், தேடணும், வாசிக்கணும், பயான்கள் கேட்கணும். என்னோட உள்ளம் எங்கேயோ ஒரு பக்கம் மாறணும், கொஞ்சம் கொஞ்சமாக மாறணும். இப்போ ஒரு அசரீர் வருமா, சதகாபிதி ஏன் அடியான் உண்மை சொல்லித்தான். அஃப்ரிஷூ, சொர்க்கத்தில் அவனுக்கு அது கபருக்குள்ள சோனத்தின் விரிப்பை அவனுக்கு விரியுங்கள். வால்பிசூலஹு, சொல்றான் சொர்க்கத்துடைய ஆடையை அவனுக்கு அணிவியுங்கள், சொர்க்கத்து பட்டாடையை விரியுங்கள், சொர்க்கத்தின் ஆடை அணிவியுங்கள், சொர்க்கத்தின் சுகந்தம் வாசனை தீப் ரீஹ் மிஸ்க், சொர்க்கத்தில் மிஸ்க் வாசனை வரக்கூடிய மாதிரி திறந்து விடுங்கள், சொர்க்கத்தில் வாசனை திறந்துடுங்க.
ஏத்திக ரீஹுஹா, அதனுடைய வாசனை வந்து கொண்டே இருக்கட்டும். புது மாப்பிள்ளை ஒன்று படுக்கிற மாதிரி படுன்னு சொல்லப்படும். ஆதர் நபியோட காலத்தில் மரணித்த ஒரு சொர்க்கவாதி இன்று வரைக்கும் மண்ணறைக்குள்ளே நிம்மதியாக உறங்குகிறார். இப்போ கபருக்குள்ள அழகான வாட்டசாட்டமான பார்க்க பசுந்தான ஒரு இளைஞன் வருவான். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். நீங்கள் நான் தான் உங்களோட நல்ல அமல்கள், நாங்கள் பேசிக்கொள்கிறேன், நான் தான் உங்களோட நல்ல அமல்கள் அப்படின்னு சொன்னதோட நம்க நவமத்தில் அரூஸ், நெருக்கமான உறவுகளை தவிர வேறு யாரும் புது மாப்பிள்ளையை தட்டி எழுப்ப மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு தூக்கம் தூங்குன்னு சொல்லப்படும். அவன் தூங்குவான் தூங்குவான் தூங்குவான். காலை மாலை சொர்க்கம் காணப்படுகின்ற நிலைமையில் அவன் அயர்ந்து தூங்கக்கூடிய ஒரு இடமாக அல்ல அந்த மன்னரை ஆக்கி போட்டுவிடுவான். நீங்கள் இன்றைக்கு வச்சு நாளை போய் தோண்டி பார்த்தா அங்கே மையத்தீக்கும், ஒரு வருஷம் போய் பார்த்தா துண்டும் அங்கே இருக்காது. ஆனால் பர்சஹ், இந்த பர்சஹ் நீங்கள் விளங்குங்க இப்படி. அதாவது குர்ஆன்ல வாரையா, நாங்கள் கடலுக்கு நடுவால் ஒரு பர்சஹ் திரையை போட்டிக்கிறோம். ரெண்டு கடலும் ஒன்று சேராது. ஒரு பக்கம் உப்பு கடல், அடுத்தது நல்ல தண்ணி. கடலை ரெண்டு இருக்கிற பர்சஹ் ஒரு திரை இருக்கிற ஒன்று லைபிரியான் ஒன்று தாண்டாது. இப்படி ஒரு வாழ்க்கை எங்களுக்கு இதுதான் அக்கீதான்னு சொன்னேன், ஸ்டார்டிங்க சொன்னேன். எங்களை கற்பனைக்கு இது எடுக்கல. எப்படி எடுக்கல? அல்லாஹ் அலம். நிச்சயமாக கபருள்ளுக்கு ஒரு வாழ்க்கை உண்டு, அவ்வளோதான். இன்பமோ துன்பமோ ரெண்டில் ஒன்று நடக்கும். இங்க சொர்க்கத்து விருப்ப விரிங்க, சொர்க்கத்து ஆடை அணிவீங்க, சொர்க்கத்து வாசனை வரவைங்க, புது மாப்பிள்ளை மாதிரி தூங்குங்க, இதெல்லாம் நடக்குது தானே. அடுத்தது பாருங்க, இதே ஒரு பாவியாக இருந்தால், அல்லாஹ் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இதே ஒரு பாவியாக இருந்தால் அவன் ரூஹ் உடம்போடு சேர்க்கப்படும். கேலிகனை கேட்குறவங்க வாராங்க, அவன் எழுந்து அமரச் செய்கிறாங்க. மன் ரப்புக், ஹா ஹா லாது, ஐயோ ஐயோ எனக்கு தெரியா. இந்த ஹாஹான்றது வந்து அந்த நீங்கள் ஒரு ஆழ்ந்த தூக்கத்தில் போய்த்து இரு எழும்பினதோட அப்படி அந்த முழிப்போம் கேட்டது, ஐயோ ஐயோ எனக்கு தெரியா. ரெண்டாம் கேள்வி, ஒன்று மார்க், ஐயோ எனக்கு தெரியா. இவரை பற்றி ஒன்று அறிவு, ஐயோ ஐயோ எனக்கு தெரியா. நீ ஓதவும் இல்லை, வாசிக்கவும் இல்லை, தேடவும் இல்லை, படிக்கவும் இல்லை. நீ ஓதல்ல, படிக்கல்ல, தேடல்ல, வாசிக்கல்ல, உனக்கு அது சிந்தனையே இருக்கல்ல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, குருட்டுத்தன்மையும் செவிட்டுத்தன்மையும் ஊமத்தன்மையும் உள்ள ஒருவன் அவனுக்கு சாட்டப்படுவான். அவன் கையில் ஒரு இரும்பு கொக்கி இருக்கும், ஒரு பிக்காசு இரும்புள்ளுமா இருக்கு. அதால பிரமாண்டமான இந்த கல்லு மலையை ஒரு தட்டு தட்டினால் சாரத்துராபா மணல் குன்றாக மாறிடும். அதால இவனுக்கு ஒரு அடி அடிக்கப்படும். கத்துவான். அவன் கத்துகின்ற சத்தத்தை மனுஜின் வர்க்கத்தை தவிர இதர எல்லா படைப்புக்கும் செவியேக்குது. நாங்கள் சொல்லலாம், அடிக்கிற அடியில் மண்ணோட மண்ணா போவான். மீண்டும் மனிதன், மீண்டும் அடி, மீண்டும் மண், மீண்டும் மனிதன், மீண்டும் அடி, மீண்டும் மண், மீண்டும் மனிதன், மீண்டும் அடி, மீண்டும் 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 நடந்துட்டே இருக்க வேண்டாங்கன்னு சொல்லலாம். கபருக்குள்ளே நடக்க வேண்டாம். ஒரு மூமின் இதை ஏற்றுக்கணும். மண்ணற உள்ளுக்கு இன்பமோ துன்பமோ ரெண்டில் உண்டு. அது இன்பமாக இருக்கலாம், துன்பமாக இருக்கலாம். ரெண்டில் ஒன்று நடக்கத்தான் போகுது. அதை இன்பமாக்கி கொள்றதும் துன்பமாக்கி கொள்றதும் அல்லாஹ் பாதுகாக்கணும். அது அவளவள்ட கையில் உள்ளது. கபரு வாழ்க்கை நொண்டிர எனக்கு இருக்கு. நிச்சயமாக ஒரு நாள் என் கணவன், என் புள்ள குட்டி எல்லாரும் என்னை கொண்டு போயிட்டு வைக்கத்தான் போகிறாங்க. பள்ளியில் ஜனாசா அறிவித்தல்கள் சொல்லப்பட்டு கொண்டு தான் இருக்குது. ஒரு நாள் ஏண்ட பேரும் இதில் வரத்தான் போகுது, என்னையும் இதில் சொல்லத்தான் போகிறாங்க. ஏண்ட வீட்டுக்கும் ஒரு நாள் வரத்தான் போகிறாங்க. ஏண்ட ஆடைகள் எல்லாம் தளர்த்தத்தான் போகிறாங்க. என்ன வெறுமனே ஒரு வெள்ளை துணியால் தலையிலிருந்து கால் வரைக்கும் ஃபுல்லாக மூடத்தான் போகிறாங்க. ஏண்ட கை எல்லாத்தையும் நீட்டி வைக்கத்தான் போகிறாங்க. வயிற்றில் ஒரு சின்ன ஒரு பாரத்தை கல்லை ஏதோ ஒன்று வச்சு கெட்டத்தான் போகிறாங்க. மலசல உபாதைகளை எல்லாம் வெளியில் தள்ளத்தான் போகிறாங்க. சந்தன குச்சிலையோ சாம்பிராணி ஏதோ ஒன்று பற்ற வச்சு கொண்டுக்கத்தான் போகிறாங்க. ஏது நாத்த வரப்படாதுக்காக தண்ணி அடித்து மலசல உபாதைகளை தள்ளத்தான் போகிறோம். காலையும் சேர்த்து ஒரு பக்கம் திருப்பி, மற்ற காலையும் சேர்த்து மறுபக்கம் திருப்பி, எங்கள்கிட்ட பொடி எல்லாத்தையும் தேய்ச்சி கழுவி நாங்கள் மறைச்சி கொண்டோம். நாங்கள் மறைச்சி கொண்டு சுயமாக செல்ஃபாக தனியாக குளிச்சு கொண்டோம். மையத்து குளித்தல் இல்லை, மையத்தை குளிப்பாட்டுதல் நடக்கத்தான் போகுது. அப்படி எழுப்பி அப்படி வச்சு அப்படியே தூக்குவாங்க, அப்படியே தூக்கி வச்சு அப்படி உருவாங்க. இப்படி தான் நிற்கணும்.
இதே கை, இதே கால், இதே கண், இதே எல்லா உறுப்புகளும் ஒன்றுமே இயங்காது. அப்படியே வச்சுக்கும். அப்படியே மறுக போட்டாச்சு. சம அளவில் 3 வெள்ளை துணி அப்படியே தூக்கி பொடியை வச்சாச்சு. 3 துணிக்கு மேலால் வச்சாச்சு. ஒவ்வொரு பட்டு எடுத்தாச்சு. என்ன இறுகி கட்டியாச்சு. தலைக்கு ஒரு கட்டு, இடுப்புக்கு ஒரு கட்டு, காலுக்கு ஒரு கட்டு. என் உம்மாண்டு ஒரு சத்தம் மட்டும்தான். ஆம்பளை பிள்ளை இருந்தால் கபூர் வரைக்கும் வருவான், பொம்பளை பிள்ளை இருந்தால் வீட்டு கேட் வரைக்கும் வருவாள். அதுக்கு மேலே வர இயல விடவும் மாட்டாங்க, வரவும் மாட்டான். கத்தி கதறி அல அல என்னையும் உங்களையும் கொண்டு போகத்தான் போகிறாங்க, விற்கத்தான் போகிறாங்க, நிற்கத்தான் போகிறாங்க, தொடுவிக்கத்தான் போகிறாங்க. ஏலா ஏலா ஏலான்னு கத்தி அழுதாலும் அப்படியே தூக்கிட்டு போகத்தான் போகிறாங்க. அந்த பரிதாபம். குழி ஒன்று தோண்டப்பட்டிருக்குது, அதை நீங்கள் அடித்து பாருங்கள் பிடிக்கும்னு சொல்லி. அது ஒரு குழி. 1000 தான் ஆடினாலும் என்னதான் ஓடினாலும் கடைசியாக எங்கட நாட்டில் 6 அடி நிலம் ஃப்ரீயாக கிடச்சி. இன்றைக்கு அந்த யூகேயில் 25 லட்சம் ரூபா கொடுத்து இடம் எடுக்கிறாங்க. அந்த சொன்ன மையத்து 20-25 லட்சம் ரூபா கொடுத்து இங்கே சல்லி அனுப்பி என்ன ஒரு இடம் எடுக்கிறாங்க புள்ளி அடக்கிறதுக்கு. இதுதான் லைஃப். எங்களுக்கு ஃப்ரீ 6 அடி நிலம், சொகுசான வீடு, சொகுசான வாஷ்ரூம், சொகுசான அந்த படுக்கறை, சொகுசான பெட்டு, சொகுசான எல்லாம் சொகுசு. அதுவும் சொகுசாக இருக்கணுமா இருந்தால் இருக்கிற கொஞ்சங்கால வாழ்க்கையில் அப்பப்போ மனிதன் ரீதியில் பிழைகள், தவறுகள், பாவங்கள், குற்றம் குறைகள் நிறைய நடக்கும் தான். தௌபா செய்யுங்க, அல்லாட்டை நெருங்குங்க, அல்லாட்டைங்கள் நாங்கள் ஒப்படைக்கணும். நிச்சயமாக எனக்கு மௌத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்குன்ற அந்த சிந்தனை இருக்கணும். என்ன ஒரு நாள் நிச்சயமாக கொணவேற்றி வைக்கத்தான் போகிறாங்க. இதுக்காக மாப்பிள்ளோட ஃபைட் பண்ணலாமா? நீங்கள் நன்றி மறந்தாலப்பா என்னதான் இருந்தால் என்ன கொஞ்சம் வைக்கத்தான் போகிறேன். இல்லாட்டி பொம்பளையிட சொல்லலுமா? நீ எல்லாம் நன்றி மறந்த வேலைகள் எவ்வளோ ஒன்று ஓடி 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 பார்த்தாலும் ஒரு நாள் நீ என்னோட தான் போகிற. உலக நியதி. ஆயிஷா நாய் வாழலையா? ரசூல்லா போகலையா? ஆயிஷா நாய் வாழ்ந்தாங்க, ரசூல்லா போனாங்க. அவங்க 2 பேரும் வாழ்ந்த வாழ்க்கையை உலகத்தை யார் சரி வாழ்ந்தாங்களா? ஹதீஜா நாய் ரசூலா வாழ்ந்த வாழ்க்கை யார் சரி வாழ்ந்தாங்களா? ஹதீஜா நாய் ரசூலா மகித்தா போனதுக்கு பிறகும் சாப்பாடு செஞ்சால் ஹதீஜாவோட ஃப்ரெண்டுகளுக்கு கொடுத்து அனுப்புகிறான். இதை கொஞ்சம் கொடுத்துட்டு வான்னு சொல்லி ஆர்டர் தான். மறக்கேலா. அதுக்காக வேண்டி என்ன வாழத்தான் போகிறோம். எஞ்சிருக்கிறவங்க வாழத்தான் போகிறோம். ஆனால் எஞ்சிருக்கிறவங்க ஒரு நாள் போகத்தான் போகிறோம். ஆக மன்னரை வாழ்வி என்பது ஒன்றோ இன்பம் அல்லது துன்பம் நிறைந்த ஒரு இடமாக இருக்க வரக்கப்படாது. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அல் குர்ஆனில் ஒரு சூறாவை கற்றுத்தருவதைப் போல அத்தஹியாத்தில் எங்களுக்கு கபருடைய வேதனை பாதுகாப்பு பெற வேண்டிய துஆவை கற்று தந்தாங்க. அல்லாஹ்வின் அவுதுபிக மின் அதாபில் கபர். சலாம் கொடுக்கறதுக்கு முன்னுக்கால மறக்காம ஓதிவாங்க, பாடமாக்குங்க. மறக்காம ஓதிவாங்க, பாடமாக்குங்க. மன்னரை என்பது இன்பமோ துன்பமோ 2இல் 1 நிறைந்த இடம் என்றதை மறக்காதங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னருடைய மர்மங்கள் குர்ஆன் சொன்னால் எது சொல்லப்படுதோ அதை எங்களோட வாழ்க்கையில் சம்பூர்ணமாக ஏற்று மன்னரை வாழ்வு என்பது நிச்சயமாக நடக்கக்கூடியது. அதுக்கு நான் என்னை தயார்படுத்தணும் அந்த சிந்தனை ஓட்டத்தை மனசில் எடுத்துக்கோங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசன்னையும் கேட்டவங்களை கபூல் செய்து கொள்ள வேண்டும் என்ற பிரார்த்தனையோட இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் மிகுந்த நேரத்தில் நாங்கள் பயான் கேட்போம். பயான் கேட்கிறத நோக்கம் அல்ல, பேசினது கேட்டது என்ற வாழ்க்கையில் உங்களோட வாழ்க்கையில் வரணும். வல்லம ரப்புல் ஆலமீன் எல்லோரையும் கபூல் செய்து கொள்வானாக. அக்கூலு கௌலி ஹாதா வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.